காலையில எல்லாரும் சின்ன வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டா கறி குழம்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்குனாங்க. நான் சூடா டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு கோழி வர முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிருச்சின்னு சொன்னாங்களா. சரின்ட்டு போயிட்டு அந்த குஞ்செல்லாம் எடுத்து அழகு விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் நானும் அவங்க கூட ஐக்கமாயி பூண்டெல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பூண்டெல்லாம் உரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நாட்டு கோழிக்கறி குழம்பும் ரெடி பண்ணிட்டாங்க. குழம்புல இருந்த கறியை மட்டும் தனியா எடுத்து வச்சு ஒரு ஃப்ரை பண்ணாங்க. பெரிய கடாயில நிறைய எண்ணெய் ஊத்திட்டு பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து லைட்டா மஞ்சள் தூளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே மசாலாலாம் சேர்த்துக்கிட்டாங்க. தனியா தூள், சிக்கன் மசாலா, குழம்பு மிளகா தூளுன்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருந்தாங்க. பச்சை வாசனை போனதுமே கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து லைட்டா உப்பையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டாங்க. லைட்டா கொதி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்ச மொத்த கறியுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டி கறி மசாலாவோட சேரணுன்றதுக்காக அவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃப்ரை பண்ணி முடிச்சோடனே நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்த்தேன். செம்மையா இருந்து. நீங்க காணும் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.